இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம், நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 20ஆம் தேதி மார்ச் மாதம் 2015ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை மலர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்தி. வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள உண்ணாவிரத போராட்டம் 4வது நாளாக இன்று முன்னெடுப்பு. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அம்பாறை மாவட்டத்திற்கான அமர்வு ஏப்ரல் முதல் வாரத்தில். கொழும்பின் பல்வேறு இடங்களில் இருந்து உடற்பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவங்கள் குறித்து ஏதேனும் தகவல்களை அறிந்திருப்பின் உடனடியாக அறிய தருமாறு போலீசார் மக்களிடம் வேண்டுகோள். கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 398 புகலிட கோரிக்கையாளர்களை இத்தாலிய கடற்படையினர் காப்பாற்றியுள்ளனர். வடமாகாண சுகாதார தொண்டர் ஊழியர்கள் 384 பேருக்கு மாகாண சுகாதார அமைச்சினால் நிரந்தர நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நிரந்தர நியமனம் வழங்கும் வைபவம் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மண்டபத்தில் நேற்று நடைபெற்றதுடன் இதற்கான நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நீண்ட காலமாக சுகாதார தொண்டர் ஊழியர்களாக உரிய ஊதியமும் வழங்கப்படாது பணிபுரிந்தவர்களில் 834 பேருக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதற்கு வடமாகாண சுகாதார அமைச்சர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் பிரகாரம் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 251 பேருக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 133 பேருக்குமாக மொத்தம் 384 பேருக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த சுகாதார தொண்டர் ஊழியர்களுக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி நியமன கடிதங்கள் வழங்கப்படும் என வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்தார். போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர், உங்களுடைய குடும்பத்திலே பலரை இழந்தவர்கள். ஆகவே இந்த ஒரு நிரந்தர நியமனம் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகளை தரக்கூடும். ஆனால் நீங்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வாறு நாங்கள் உங்களை மனிதாபிமான முறையிலே கட்சி பேதமின்றி உங்களுக்கு இந்த வேலைகளை எடுத்து தருகின்றோமோ அதை மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய சேவைகளை ஆற்ற வேண்டும், பணியை ஆற்ற வேண்டும். வரும் நோயாளர்களுக்கோ மற்றவர்களுக்கோ ஒரு முட்டுக்கட்டையாக அவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விதத்திலே, ஊழல் நிறைந்த விதத்திலே நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை எடுத்து சென்றால் அது சமூகத்துக்கு நாங்கள் செய்யும் ஒரு துரோகமாக ஆகிவிடும். எவ்வாறு கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்களோ அந்த கஷ்டத்தை மற்றவர்களுக்கு கொடுக்காதீர்கள். அவர்களுக்கு அன்போடு பணி செய்ய முன்வாருங்கள். நிரந்தர நியமனம் பெற்று தருமாறு வலியுறுத்தி சுகாதார தொண்டர் ஊழியர்கள் அண்மை காலமாக கவன ஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள உண்ணாவிரத போராட்டம் 4வது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. நிலுவையில் உள்ள 4 மாத சம்பளத்தை வழங்க கோரி கடந்த 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை 17ஆம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டமாக ஊழியர்கள் முன்னெடுத்துள்ளனர். உண்ணாவிரத போராட்டம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக ஆலையின் பொது ஊழியர் சங்க தலைவர் பேரின்பத்துடன் தொலைபேசியூடாக நாம் தற்போது தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். காலை வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்றைய தினம் கொழும்பிலிருந்து சில அதிகாரிகள் உங்களை சந்திப்பதற்காக வருகை தருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றதா? ஓமாமா, இன்றைக்கு 9 மணிக்கெல்லாம் அவங்க கொழும்புல இருந்து எங்கட சி என்ற அழைக்கப்படுற அதிகாரம் பெற்ற அதிகாரியும் எங்கட ஜிஎம்மும் நேரடியா சந்திச்சு ஒரு கலந்துரையாடல் செய்வதற்காக வருகை கொண்டு வந்திருக்கிறாங்க. எதிர்வரும் 25ஆம் தேதி சம்பளம் வழங்கப்படும் என தெரிவிக்கும் கடிதம் ஒன்று நேற்றைய தினம் கடதாசி ஆலையின் தவிசாளரால் தொலைநகல் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த தொலைநகலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அது மாதிரியான அறிக்கைகளை பல முறை எங்களுக்கு தந்து நாங்க அதை ஏற்றுக்கொள்ள எங்களை தொழிலாளிகள் கொஞ்சம் அச்சப்படுறாங்க. ஏனென்றா ஏற்கனவே அப்படியான ஏமாத்து வேலைகள் பல தடவைகள் நடந்திருக்கங்க. அதனாலதான் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்க ஒத்து வராங்க. உங்களுடைய சம்பள பிரச்சனை தொடர்பாக காகிதாலையினுடைய தவிசாளருடன் நேரடியாக அல்லது தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களால் பேசக்கூடியதாக இருந்ததா? நாங்க நேரடியாகவும் போய் அவங்களோடையும் கலந்துரையாடல் செய்த நாங்க தொலைபேசி மூலமும் கதைச்சினாங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு வழங்கப்படும் தான் இவ்வளவு நாளும் சொல்லி வந்தாங்களே தவிர, ஆனா எங்களுக்கு வழங்குறதுக்குரிய எந்த நடவடிக்கையும் அவங்க ஆக்கப்பூர்வமாக எடுக்கல. அதனாலதான் நாங்க இந்த போராட்டத்தை நாங்க தொடங்கினோம்.
இன்றைய தினமும் உங்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதிகாரிகள் சந்தித்து உரிய பிரச்சினைக்கான தீர்வு வழங்கப்படும் பட்சத்தில் போராட்டத்தை கைவிடுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பீர்களா? நல்ல இறுதியான நல்ல திட்டவட்டமான ஒரு அறிக்கையை அவங்க எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தருவாங்கன்னா நாங்க இந்த போராட்டத்தை கைவிட ரெடியா இருக்கோம். ஏன்னு சொன்னா இப்ப எங்களோட சம்பளம் ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரியான பிரச்சனைகளும் போராட்டங்களும் எடுக்கிறதா இருந்தா இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்ன்றதுல நாங்க எல்லா தொழிலாளிகளும் நாங்க ஒரு உறுதியாக இருக்கோம். நன்றி எங்களுடன் இணைந்து கொண்டு அந்த தகவல்களை வழங்கியமைக்கு. காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அம்பாறை மாவட்டத்திற்கான அமர்வு ஏப்ரல் முதல் வாரத்தில் இடம்பெறவுள்ளது. ஏப்ரல் மாதம் 6, 7, 8 மற்றும் 9 தேதிகளில் அக்கரைப்பற்று மற்றும் கல்முனை பிரதேச செயலகங்களில் சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாஸ் தெரிவிக்கின்றார். சாட்சி விசாரணைகள் நடைபெறவுள்ள 4 நாட்களிலும் நாளொன்றுக்கு சுமார் 100 பேர் வீதம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் ஆணைக்குழுவின் செயலாளர் கூறினார். இதனை முன்னிட்டு அம்பாறை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்களை சந்தித்து ஆணைக்குழுவின் அமர்வுகளை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாட உள்ளதாக HW குணதாஸ் குறிப்பிடுகின்றார். கொழும்பின் பல்வேறு இடங்களில் இருந்து உடற்பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவங்கள் குறித்து ஏதேனும் தகவல்களை அறிந்திருப்பின் உடனடியாக அறிய தருமாறு போலீசார் மக்களிடம் கேட்டுள்ளனர். அத்துடன் சந்தேக நபர் மற்றும் ஒரு பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான விலை சுதாவுடன் வைத்திருந்த தொடர்புகள் குறித்தும் விரிவான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர் தெரிவிக்கின்றார். சந்தேக நபர் தொடர்புபட்டுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்து போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது தவிர வேறு பயங்கரவாத குழுக்களுடன் சந்தேக நபரான சித்திக் தொடர்புபட்டிருந்தாரா என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிடுகின்றார். ஊவா மாகாண சாகித்ய விழா 14 வருடங்களின் பின்னர் பண்டாரவளையில் நேற்று நடைபெற்றது. பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஊர்வலம் நகரசபை மண்டபத்தை வந்தடைந்தது. இதன்போது கலை கலாசார கௌரவிப்பு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் ஊவா மாகாண கல்வி பணிப்பாளர் கலையரசுக்கு மேலதிக கல்வி பணிப்பாளராக பதவி உயர்த்தப்படுவதற்கான நியமன கடிதத்தை ஊவா மாகாண கல்வி அமைச்சர் வடிவேலு சுரேஷ் வழங்கினார். இதேவேளை நிகழ்வின் போது மாணவர்களின் பாரம்பரிய கலை வடிவங்களை வெளிப்படுத்தும் பல்வேறு கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் பண்டாரவளை வலயத்தைச் சேர்ந்த 56 பாடசாலைகளின் மாணவர்களும் ஆசிரியர்களும் அதிபர்களும் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு சிராட்டுக்குளம் நொட்டான்கண்டல் வீதி கடந்த பல வருடங்களாக புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டம் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சிராட்டி குளத்தினையும் நெட்டான்கண்டலையும் இணைக்கும் வீதி கடுமையாக சேதமடைந்த நிலையில் உள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பாடசாலை மாணவர்களும் வைத்தியசாலைக்கு செல்கின்ற நோயாளர்களும் பலத்த சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். வைத்தியசாலைக்கு செல்லும் கர்ப்பிணி தாய்மார் உள்ளிட்ட நோயாளர்களும் பாதிக்கப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சிராட்டிகுளம் என்பது மிக பின்தங்கப்பட்ட ஒரு கிராமம். சிராட்டிகுளத்திலிருந்து 7-8 கிலோமீட்டர் காட்டு பாதையின் வழியாகவே நாங்கள் இதுவரை பயணத்தை மேற்கொண்டு வருகிறோம். ஹாஸ்பிட்டல் வசதியாக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளிக்கூட வசதியாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு மிகவும் சிரமப்பட்டு வருகிறார்கள். எங்களோட கிராமத்துக்கு வீதி பிரச்சனை தான் இப்போ முக்கியமாக. என்னென்னு கேட்டால் எங்களோட கிராமத்தில் இருந்து பிள்ளைகள் நட்டாண்டல் பாடசாலைக்கு படிக்க போகிறாங்க. ஆனால் அப்படினால பாதை துப்புரக்கூடாது, அந்த பாதையை திருத்தி தரணும். இரவில் இந்த வீதியினால் முற்றாக பயணிக்க முடியாத நிலையை காணப்படுகின்றது. 7 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த வீதியானது முற்றாக சேதமடைந்துள்ளமையினால் பிரதேசத்தில் உள்ள கிராமங்களின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நாங்கள் எங்கே வெளியே தூரத்துக்கு போகிறோம்டா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் போகணும். பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, கடைகளுக்கு சாமான் வாங்க போகிறதாலும் சரி, 7-10 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. அந்த பாதையும் வந்து எங்களுக்கு சீராக இல்லை, சரியான ஒரு குண்டும் குடியுமா இருக்குது. நாங்கள் இங்கேருந்து சிராட்டிகுளத்துலேருந்து நட்டாண்டலுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோங்க. 7 கிலோமீட்டர். அதில் வந்து நாங்கள் ரோட்டில் யூனிஃபார்மை போட்டுட்டு போகும்போது சூரிய எல்லாம் மேலே விடும்போது அங்கே போகும்போது ஊற்றிய சேட்டெலாம் அழுகுகளோடு தான் போகிறது நாங்கள் அங்கே. அப்போ அதனால் அப்படியால் எங்களுக்கு கொஞ்சம் ரோட்டை திருத்தி தருவாங்க.
எனவே இந்த வீதியினை விரைவில் புனரமைத்து தமது போக்குவரத்திற்கு உரிய நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் இந்த பிரதேச மக்கள். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். வணக்கம். வணக்கம். இன்று நாட்டின் அநேகமான பகுதிகளில் சீரான காலநிலையே காணப்படும். அதேபோல நுவரெலியா மாவட்டத்தின் சில பகுதிகளில் அதிகாலை வேளைகளில் இந்த தரைப்பனியும் காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்கள் பலவற்றில் இன்றும் சீரான காலநிலையே காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மண்டலத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்களில் எந்த ஒரு பகுதியும் இன்று கொந்தளிப்பற்ற நிலையிலே இன்றும் காணப்படும். நன்றி. அந்த வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு